இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கையை காட்டுக்கா. பாருங்க சித்தி, கையில எவ்வளவு அழகா செவந்திருக்குல்ல. நல்லா செவந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மாமாவுக்கு அக்கா மேல ரொம்ப பாசம் அதிகம். மாமா என்னது இந்த மெஹந்தி வச்சு விட்டோனே கையெல்லாம் கொப்பள வரும்னு பார்த்தா ரத்தம் பூசின மாதிரி இவ கையெல்லாம் செவந்திருக்கு. சாரி ஷாலினி, நீ கொடுத்த மெஹந்திய அக்காவுக்கு நான் வைக்கல. ஏன் வைக்கல? நீ கொடுத்த மெஹந்திய சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா என்னன்னு தெரியல, திடீர்னு தீபம் அது மேல பட்டு எல்லாமே எரிஞ்சு போச்சு. அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அது டூப்ளிகேட் நினைக்கிறேன் ஷாலினி. அதனாலதான் அக்காக்காக நான் வாங்கி வச்சிருந்த மெஹந்தியை தான் போட்டு விட்டேன். நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத ஷாலினி. சாரி ஷாலினி. நீ ரொம்ப பாசமா எனக்காக மெஹந்தி வாங்கிட்டு வந்த. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நீயும் எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல. அக்கா சரி வா, நம்ம போய் கிளம்பலாம், அப்புறம் லேட் ஆயிடும். வா சரி வா. சித்தி, நீங்களா சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்துல, இந்த கல்யாண விஷயத்துல ஏன் இப்படி வேண்டாம் வெறுப்பா இருக்கீங்க? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னா என்ன சொல்ற? ஆமா மித்ரா, அவ உனக்கு பொருத்தமா இல்ல. அவளுக்கு உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. அதான் இப்படி இருக்கும். எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க லக்ஷ்மியை ஒரு வாட்டி தான் பார்த்திருக்கீங்க, பேசினது கூட இல்ல. உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது. ஒரு தடவை பேசினா தானே அவளை பத்தி தெரியும். அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயா பேசினா தானே அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். டாடி தான் சொல்லுவார்ல, முழுசா தெரியாம யாரை பத்தியும் நம்ம ஒரு முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், வெறுப்பை காட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. நீங்க லக்ஷ்மி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். லட்சுமி கிட்ட அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, விடுறா. முதல்ல அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு, சாமி கிட்ட வைக்கிறேன். முதல்ல நீங்க எல்லாம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. கடவுளே, என்னப்பா இது? நல்ல காரியம், நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இப்படி மோதிரம் கீழே விழுந்துருச்சே. கடவுளே, இது ஏதோ அபசகுன மாதிரி தெரியுது. யாராலையும் எந்த தடங்களும் ஏற்படாம நீதாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஜக்கு, ஹே ஷாலினி, என்ன இங்க வந்திருக்க? அறிவில்லாமதா. எதுக்கு டென்ஷனா இருக்க? அதான் நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்ட? ஹாயா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேனா? நீ தானே உன் கண்ணால பார்த்து அந்த குட் நியூஸ் என்கிட்ட வந்து சொன்ன. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு ஷாலினி? அட கடவுளே, மித்ராவோட அப்பா அம்மா வந்ததை பார்த்து அவங்க சொன்னதை கேட்டு என்கேஜ்மெண்ட் கேன்சல் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அந்த மித்ரா வந்து எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டான். என்ன பண்ணா? ஏதோ ஒண்ணு பண்ணா, ஆனா நிச்சயதார்த்தம் ஒண்ணு நிக்கல. அது நடக்கதான் போகுது. இன்னைக்கு ராத்திரி 8:30 மணிக்கு நடக்காது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இவ்ளோ நேரம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம லக்ஷ்மி எனக்கு கிடைக்க போறான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன்.
ஆனா இப்ப நான் அரக்கனா மாறாம என் லக்ஷ்மி எனக்கு கிடைக்க மாட்டான்னு நல்லா தெரியுது. என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன். அத நான் செஞ்சு காட்டுறேன். 8:29 நிமிஷத்துல இந்த நிச்சயதார்த்தம் நிக்கும். சொன்னதை காப்பாத்துவல. லக்ஷ்மி என்னோட ப்ராப்பர்ட்டி. எவனோ ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போவான். அதெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஹாய் லக்ஷ்மி. உன் கண்ணு யாரையோ தேடிட்டு இருக்கு போல இருக்கு. லக்ஷ்மி கண்ணு எப்பவும் அந்த விஷ்ணுமூர்த்தியை மட்டும் தானே தேடும். அப்ப பாத்துட்டியா விஷ்ணுவ? இப்ப என் கண் முன்னாடி தான் இருக்காரு. இந்த ஒரு வார்த்தை போதும் லக்ஷ்மி. இந்த ஜென்மத்துக்கும் தேவையான சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, லைஃப் ரொம்ப விசித்திரமானது இல்ல? கோவத்துக்கு நடுவுல அறிமுகம், அவசியமான சூழ்நிலையில பயன்படுத்திக்கிறது, எதிர்பாராம சந்திக்கிறது, நேரம் போறதுக்குள்ள புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதலை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? கனவுல பார்த்தவரு கண் முன்னாடி வந்து என்னோட நீ வாழணும்னு சொல்லும்போது காஃபி குடிக்கிற டைமே அதுக்கு போதும்னு சொல்லுவேன்.